வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானே பார்க்க ஒரு மூவி வந்து கெனடி 2023 ஆன ஒரு நியோ நாயர் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துக்கு இந்த கதை வந்து ஒரு பர்சனை வச்சு தான் இந்த படமே ஆரம்பிக்கும். கெனடின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாதிரி டார்க்காகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் வந்து ஷோஃபர்னு சொல்லப்படுற அந்த ஒரு கேப் சர்வீஸ் ஒன்று, ஓலா ஊபர் மாதிரி கேப் சர்வீஸ் ஒன்று ஷோஃபர்னு சொல்லிட்டு, அதில் வந்து ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த சர்வீஸில் இவர் ஒரு டிரைவராக இருக்கார். தென் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓட்டுற டைம் போக அந்த ஊர் லோக்கலில் இருக்கிற போலீஸ் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறார், எல்லா டர்ட்டி ஒர்க்ஸையும் செய்கிறாரு. எத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரில. பட் பல வருஷமாக இது எல்லாமே செஞ்சு தான் இருக்கார். செஞ்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே போக 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 கதை நவர நமக்கு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து சலீம்னு சொல்லிட்டு ஒருத்தன் தேவைப்படுறான். அதை இந்த போலீஸ்காரனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்றதுக்காகவே இந்த போலீஸ்காரனுங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறாரு நம்ம கெனடி. அண்ட் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த சலீம் இவருக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தா, இவரோட பேர் வந்து உதய் ஷெட்டி. அண்ட் இவர் வந்து ஒரு போலீஸ்காரர் ஃபஸ்ட்டு இருந்திருக்கார் டிபார்ட்மெண்ட்டில். பழைய கவர்மெண்ட் இருக்கும்போது இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்துருச்சு. ஆனாலுமே புது கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி தான் இருக்கார். ஆள் வந்து கொஞ்சம் சைக்காட்டிக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செய்கிறவனை கொல்லும்போது ஒரு கில்ட்டு எதுவுமே கிடையாது. ரசித்து கொல்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப், பொண்ணு, பையன், ஓகேங்களா. இப்போது சலீம் அப்படின்ற வந்து ஒரு கிரைம் லார்டு, ஓகேங்களா. அவனை தேடி கண்டுபிடிக்க போகிற அந்த சமயத்தில் வீட்டில் போய் பார்த்தா சலீமோட ஒய்ஃபோட தம்பியை இவனுக்கு கொன்னுடுறானுங்க போலீஸ்காரனுங்க. பொண்ணதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலீம் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் ஷெட்டியோட ஃபேமிலியை போட்டு தள்ளுறதுக்கு காரில் பாம்பு வச்சுட்டு ரெடியாக இருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து சலீம் பிளான் பண்ண மாதிரி ஃபேமிலியே பிளாஸ்ட் ஆகலை. சலீமோட சின்ன பையன் மட்டும் அதில் செத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து உதய் ஷெட்டியை வந்து, நம்ம வந்து இதுக்கப்புறம் பேசிக்கவே வேணாம், நீ பண்ணுற வேலையினால எங்களுக்கு இங்கே வந்து லைஃப்ஸ் வந்து அட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. முடிச்சுட்டதுக்கப்புறம் இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறுது. உதய் ஷெட்டி வந்து அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து உதய் ஷெட்டி வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ரூத்லெஸ்ஸாக கொள்கிறாரு, இவரால் வந்து நிறைய கெட்ட பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்கிறேன். பட் போலீஸில் இருக்கிறவங்களுக்கு இவர் தேவைப்படுது. நிறைய பேரை கொல்லணும்னா இவனை மாதிரி வந்து ரூத்லெஸ்ஸாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உதய் ஷெட்டியை வந்து சாகடிச்சிட்டு கெனடியாக ஒரு பேரில் இவரை இப்போ வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஆளும் எல்லாத்தையுமே வந்து வீடியோ ப்ரூஃபோடு வச்சுருக்காரு. போலீஸ்க்கு என்னென்ன வேலை செஞ்சு எதுக்கு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா சலீம்காக மட்டுமே. ஸோ இவரோட ரிவெஞ்ச் சலீமை வந்து அவர் எடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்த்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கெனடின்றவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதையை. இந்த படம் வந்து உங்களுக்கு விஷுவலாக நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் அதுவுமே நல்லாயிருக்கும். கெனடி அவரோட உதய் ஷெட்டியோட ஆக்டிங்குமே நல்லாயிருக்கும். அண்டு படத்தில் சன்னிலியான் வந்து எதுக்குன்னு தான் தெரில. நானும் வந்து சன்னிலியான்னு பேர் கேட்டோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஒரு ஒரு மெயினான ரோல் கூட கிடையாது. சைட் ரோல், அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு ரோல். மெயினுன்றன்னு பார்த்தீங்கன்னா இவர் கெனடி மட்டும் தான் இந்த படத்துலேயே மெயின். மீதி எல்லாருமே சைட் ரோலாக தான் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கெனடிக்கும் அவரோட பொண்ணுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. நமக்கு யாருன்னே தெரியாது. லைக் இது வந்து க்ரைம் த்ரில்லர்னு சொல்கிறாங்க. பட் த்ரில்னஸ்லாம் எதுவுமே இல்லை, மிஸ்ட்ரியாக இருக்கும். அது ஒன்று ஒன்றா அப்படியே அன்ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. மற்றபடி எனக்கு வந்து இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் தெரிஞ்சுது. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 லெவல்ஸ் தருவேன். அனைத்து மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மிஸ்டர் நோபடி நியூஸ் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.